6 10 6 2024 on Sunday 8:42 p.m. Okay, sir. Good morning, sir. Good morning. Good morning. Sir, can I start? Yeah, you can start with question number 1. Yeah. Our homework blank very difficult yesterday, but today it blank easy. Okay. Our homework was very difficult yesterday, but today it is easy. அவ்வளவுதான். அதை அப்ளை பண்ணிட்டா போதும். BS in boy. Boy தான் உங்களுக்கு ஆன்சர். Yeah. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். அதை நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்றேனான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ அவர் ஈஸ் அப்படிங்கிறது தான் வெர்புங்க இல்லைங்களா? அவர் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறப்ப வந்து சிங்கிள் பர்சன் வாஸ் வெர்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் வாஸ் தான் verb. சாரி சார் வாஸ் வந்து வெர்பு. அவர் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா சப்ஜெக்ட் இல்லைங்களா? Right, right. ஸோ இப்போ அது வந்து எஸ்டர்டே அப்படிங்கறதுனால வாஸ் பக்காவா அப்படியே வந்துரும். தமிழ்ல மட்டும் நீங்க இத வந்து ஒரு தோராயமா சொன்னா போதும். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. தமிழ்ல எப்படி நீங்க நேத்து நேத்து என்னோட வீட்டு பாடம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருக்குது. ஈஸியா இருக்கு. நேத்து ஈஸியா டிஃபிகல்ட்டா இருந்தது. இன்னைக்கு ஈஸியா இருக்குது அப்படி சொல்லணும். இருக்குது. நேத்து இருந்தது, இன்னைக்கு இருக்குது. நேத்து இருந்தது, இன்னைக்கு இருக்குது. சோ இப்போ நீங்க இங்கிலீஷ்ல ஃபுல்லா இந்த வாக்கியத்தை படிக்கணும். அவர் ஹோம்வொர்க் வாஸ் வெரி டிஃபிகல்ட் எஸ்டர்டே. இந்த எஸ்டர்டே உள்வாங்கிக்கணும். பட் டுடே அப்படிங்கிற அந்த டுடேங்கிற உள்வாங்கிட்டா அந்த டைம் வேர்ட்ஸ், இந்த டைம் வேர்ட்ஸ் வச்சு தான் இந்த வேர்பு மாறும். அவர் ஹோம்வொர்க் வாஸ் வெரி டிஃபிகல்ட் எஸ்டர்டே பட் டுடே இட் இஸ் வெரி ஈஸின்னு அழகா சொல்றீங்க. இப்ப தமிழ்ல வந்து நேத்தி ரொம்ப கஷ்டமா இருந்தது ஹோம்வொர்க், இன்னைக்கு அதே ஹோம்வொர்க் வந்து ஈஸியா இருக்குது. இங்க பட் அப்படின்னா ஆனால் இல்லைங்களா? ஆமா. இப்ப பட்ங்கிற ஆனால்ங்கிறதுனாலதான் அங்க டிஃபிகல்ட் ஈஸியா மாறுது. அப்படி ஆப்போசிட் எஸ்டர்டே டுடேவா இருக்கிறதுனாலதான் வாஸ் ஈஸா மாறுது. Got it, sir. எல்லா வார்த்தைக்குமே ஒரு சேஞ்ச் இருக்கு. இப்ப நிறைய இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வரப்ப நம்பர் 2 வந்து லிட்டில் பிட் டிஃபிகல்ட், இன்னொரு லேயர் ஆட் பண்றாங்க. கலை மேம் இது நம்பர் 2 கண்டுபிடிங்க பார்க்கலாம், எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். I know that I blank late 2 days ago, but this time I blank late. நீங்க டென்ஸை பார்க்கணும், டயத்தை பார்க்கணும், இந்த பட்டை பார்க்கணும், 2 days ago பார்க்கணும், மோர் தென் தட் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கணும், அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. I know that I was late 2 days ago. பி வரவே வராது. I am not வரவே வராது. ஸோ அது பி எடுத்துடலாம். I am late 2 days ago, but this time I was late. ஃபர்ஸ்ட் ஏவும் வராது, பியும் வராது. வெரி குட். இந்த ஒரு ஃபில்டர் போட்டீங்களா, ரொம்ப முக்கியமான ஃபில்டர். ஏபி தூக்கிட்டீங்க அப்பாடா. I know that I wasn't late 2 days ago, but this time I am late. ஏன்னா இங்க பட் வந்திருக்கிறதுனால ரெண்டுமே வாஸ் வராது. ரெண்டுமே வாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒன்று ப்ரெசென்ட்ல இருக்கணும், இன்னொன்று பாஸ்ட், அதாவது ஒன்று பாசிட்டிவ் இருக்கணும், ஒன்று நெகட்டிவ் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே வாஸ் போட முடியாது. அப்படிங்கிறதுனால இங்க பட்டுக்கு அப்புறம் ஆம் வரும். ஐ ஆம் லேட், திஸ் டைம் ஐ ஆம் லேட் அப்படின்னு சொல்லுதுன்னா இங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வரணும். ஸோ வாஸ் எக்ஸலென்ட். ரெண்டு பேருமே அழகா அந்த பஸ்ல சால்வ் பண்ணிட்டீங்க. ஏபி அவங்க ரிமூவ் பண்ணாங்க. இவர் சதீஷ் சொன்னாரு சி வராதுன்னு சொன்னாரு. பியூட்டிஃபுல். இதுதான் 2 லேயர் நான் சொன்னது. அந்த டயத்தை அப்ளை பண்ணி சியை தூக்குனீங்க, ரைட்? இந்த டென்ஸ் ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டா 2 days ago ஏ பி எடுத்தீங்க. சூப்பர். ஆன்சர் நம்பர் 2க்கு சிஎஸ் டிஎஸ் இன் டாக். அப்புறம் வந்து நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம யோசிக்க மாட்டோம். நெகட்டிவ்ல ஆரம்பிக்கிறது எடுத்தோடனே பாசிட்டிவ் தான் திங்க் பண்ணுவோம். பட் நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு பட் போட்டு பாசிட்டிவா கொண்டு வராங்க. கரெக்ட்டுங்க சார். சூப்பர். 2 வந்து டிஎஸ் இன் டாக். சூப்பர், வெரி நைஸ்.
3. ஏ. நீங்க வந்து எப்பொழுதும் போல கொஸ்டின் நம்பரு அந்த இது ஆப்ஷன் லெட்டர் மட்டும் எழுதிங்க. நான் அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இமீடியட்டா இதை அனுப்புறேன். நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணி ஆடியோ பண்ணிக்கலாம். வழக்கம் ஷூர் சார். so that ஷூர் we சார். can cover as much as possible. எஸ் ஷூர் சார். 3. நம்பர் 3. Something is saying, someone is, I mean, A is saying something, B is saying something. A is asking something, B is answering. Go ahead. Okay. Blank was C born. C blank born in New Zealand. அந்த பாண்ட் படிக்கணும். இந்த ஆர் சைலண்டா இருக்கணும். ஆரை உச்சரிக்க கூடாது. Born. பாண்ட் தான். பாண்ட். Yeah. BONக்கு எப்படியோ அப்படிதான் படிக்கணும். பாண்ட். Okay. So இங்க வந்து go ahead. சாரி சார். சி வந்து சப்ஜெக்ட், வாஸ் வந்து வெர்பு. ஸோ இங்க கொஸ்டின் வேர்டு வரனால வேர் வாஸ் சி பார்ன். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ கரெக்ட் தான். ஏன்னா இங்க நியூசிலாந்து பார்க்கணும். இந்த ஃபுல் கான்வர்சேஷன் பார்க்கணும். ஃபுல் கான்வர்சேஷன் கரெக்ட். ஸோ இங்க நியூசிலாந்து. ஓகே. ஸோ இங்க நியூசிலாந்து வந்திருக்கனால வேர் அப்படிங்கிறது அங்க வந்துருச்சு. எந்த பிளேஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இப்போ ஆல்ரெடி வேர் வாஸ் சி பார்ன் அப்படிங்கிறது வர்றனால இங்கேயும் வந்து வாஸ் தான் வரணும். சி வாஸ் சி ஆல்ரெடி பார்ன் இல்லைங்களா? வெரி குட். அப்போ சி வாஸ் பார்ன் இன் நியூசிலாந்து. என்னன்னா அந்த உச்சரிப்பு வந்து அவ்வளவு முக்கியம் நமக்கு. இப்ப வெர்வசி பார்ன் அழகா சொல்லிட்டீங்க. அழகா வெர்வசி பார்ன். நம்ம ரெண்டாவது இதுக்கு வந்து என்ன சொல்றீங்க? ரெண்டாவது டேஷ் என்ன ஃபில் பண்றீங்க? was. She was born in New Zealand. Super. So அப்ப ஆன்சர் வந்து A as an apple. A as an apple. ஆமா. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா A பேசுறது ஃபுல்லா நம்ம பார்க்கணும். B பேசுறதையும் ஃபுல்லா பார்க்கணும். கடைசி வார்த்தை நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்து வச்சு தான் வேற ஃபிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா? கரெக்ட். சோ அதனால தான் அது ஃபுல்லா படிச்சா மட்டும் அந்த இடத்துல வேற ஏதாவது இருந்துன்னா வென்னு வந்திருக்கலாம். வேற ஏதாச்சும் அங்க கொடுத்திருந்தா அது she was born in 1987 வெச்சுங்க. she was when was she born அப்படினு வரும். when was she born. ஆனா கடைசி வார்த்தை வந்து படிச்சாதான் நம்ம வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். இது பண்ண முடியும். வெரி குட். இதுல உள்ள லேர்னிங் வந்து ஏவும் பியும் டைரக்ட் ஸ்பீச். அங்க டபுள் கோட் போடல. ஏன்னா ஏ இப்படி சொல்றதா போட்டுருக்கதால டபுள் கோட் எடுத்துட்டாங்க. இப்ப ஏ பி எடுத்துட்டாங்கன்னா ஏ பிங்கிற அல்பபெட்டிக் லெட்டர் இல்லைன்னா டபுள் கோட்ல வரும். டபுள் கோட் வேர் was she born. டபுள் கோட் she was born in New Zealand. அதையும் நீங்க பார்க்கணும். பங்க்சுவேஷன் பார்த்துக்கணும். வெரி குட். இங்க கொஸ்டின் வேர்ட்ல முடியுது. இங்க வந்து கொஸ்டின் மார்க், இங்க ஃபுல் ஸ்டாப். சூப்பர். நம்பர் 4. blank were they late for the meeting because they blank asleep. அவங்க தூங்கிட்டாங்க. அதாவது இங்க வந்து மீட்டிங்கு. இங்க மீட்டிங்கை பத்தி பேசுறோம். இப்போ வந்து தூங்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஏன் அவங்க வரல? Why? Why were they late for the meeting? Why were they late for the meeting? ஓகே ஆச்சா? Because அடுத்தது வந்து they were asleep. they were தான் வரும். கரெக்ட். சோ ஏன்னா அங்க they வரனால ஆன்சர். யா. they were அப்படிதான் வரும். they was வராது. சூப்பர் ஆன்சர். பிகாஸ்ங்கிறது வந்து பாத்தீங்களா? பிகாஸ்னாலே ஒய் வந்துரும். அந்த ஏனெனில் தான் ஏன்னு வரும். ஏனெனில்னு பதில்ல இருக்கு. ஏனெனில் அவங்க தூங்கிட்டாங்க. ஏன்னா தூங்கிட்டாங்க. அப்ப ஏன் தான் வரும். இந்த பிகாஸ் வந்தாலே ஒய் வந்துரும். பாருங்க, ஃபார் த மீட்டிங், லேட் ஃபார் த மீட்டிங் ப்ரொபோசிஷன் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். the late for the meeting because they were asleep. நாங்க அவங்க தூங்கிட்டாங்க. வேருக்கு அப்புறம் அது அட்ஜெக்டிவ் வருது. asleep வெறும் ஸ்லீப் வரல, asleep வருது. அதுக்கப்புறம் இதை நம்ம தனியா லிங்க் பண்ணுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அங்க ஃபார் எவ்வளவு முக்கியமோ கேள்வியில asleep வந்து இங்க முக்கியம். வெறும் ஸ்லீப் வரல, asleep they were asleep. asleepனா அட்ஜெக்டிவ். வெரி குட். சி இது நம்ம பார்ப்போம். அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் பார்க்கலாம். எப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்ப நம்ம பாக்குறப்ப கிளாஸ் நம்பர் 15ல ஸ்லீப்னு போடுறீங்க. அது ஸ்லெப்டா மாறும். V2க்கு இருக்கப்ப ஸ்லெப்டா மாறும். V3 இருக்கிறப்ப ஸ்லெப்டா இருக்கும். இந்த ஸ்லெப்ட் அந்த ஸ்லெப்ட் வேற. V4 இருக்கப்ப ஸ்லீப்பிங்கா இருக்கும். ஸோ V5 இருக்கப்ப ஸ்லீப்ஸா இருக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த நவுன் V6ல வெறும் 6. இந்த நவுன் அங்க நம்பர் 6ல இருக்கப்ப ஸ்லீப், ஸ்லீப்பிங். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நான் லே அவுட் மட்டும் இப்ப பண்றேன். ஜஸ்ட் ஸ்லீப், ஸ்லீப்பிங். இப்ப பாருங்க இந்த இடத்துல அஸ்லீப் வரும். இதான் அட்ஜெக்டிவ். இங்க ஸ்லீப்பின்னு ஒரு வார்த்தை வரும். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ ஃபீல் ஸ்லீப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுங்க. எஸ் எஸ். ஸ்லீப்பி. இந்த அட்ஜெக்டிவ் வச்சு நம்ம இது பண்ணி இந்த பேர் வந்து அடுத்தது அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. இது வேர்ட் ஃபேமிலி மைண்ட்ல வச்சுங்க. நான் வந்து கனெக்ட் பண்றேன். என்ன அது ஸ்லீப், இது ஸ்லீப், எதுக்கு திருப்பி ஸ்லீப்பே இங்க வருது, எதுக்கு ஸ்லீப்பிங்கே வருதுங்கிற கேள்விகள் எல்லாமே ஆங்கிலத்துக்குன்னே உள்ள தனித்துவமான வார்த்தை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 26 லெட்டர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு வேர்ட்ஸ் பண்ண முடியும். ஆனா தமிழ் மாதிரி ஒரு பரந்தப்பட்ட லாங்குவேஜ்ல 247 லெட்டர் இருக்கப்ப எல்லாத்துக்குமே தனித்தனி வார்த்தை இருக்கு. ஆனா இருக்கிற லெட்டரே குறைச்சங்கிறப்ப அது ஃபார்ம் பண்ற வேர்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் குறைச்சலா இருக்கும். அதனால ஒரு ஸ்லீப்பை வந்து வேர்பா வைப்பாங்க, அதே ஸ்லீப்பை நவுனா வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பார்க்கணும். இந்த ஸ்லீப்பை வந்து வேர்பா வைக்கிறாங்க, அதே நவுனா பண்றதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இந்த ஒர்க் ஷீட்லயே சில விஷயம் நம்ம பார்ப்போம். சின்னதா லிங்க் பண்ணிட்டு இந்த 5 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். 5க்கு அப்புறம் இந்த 6 ஸ்ட்ராங் பண்ணணும். 6 ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே 7 கொண்டு வந்துடலாம். 7ல இருந்து 8 டிரான்சிஷன் ஈஸி. அதனால இந்த டிரான்சிஷன் கஷ்டப்பட வேண்டாம். இந்த இடத்துல தான் இந்த நவுனுக்கு அட்ஜெக்டிவ் ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த 1ல இருந்து 8 வரல கனெக்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே நீங்க போட்டுருங்க. நான் வேர்ட் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து கரெக்டா நீங்க அந்த ஸ்டேஜ் வர்றப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கும். அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த 8 வார்த்தை இருக்குன்னாக்கா 8 வார்த்தைக்கு 8 சின்ன வாக்கியமே அமைச்சிருக்கும். ஸோ அந்த அந்த டாக்குமெண்ட் எகைன் ஒன்ஸ் உங்களுக்கு அதை பேசிக் கான்செப்ட்ஸ் தரணும்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். This is what it is. We will go back. All right. Number 5. The weather blank nice today, but it blank nasty yesterday. Yes. The weather is nice The today, weather is nice today, but it was it not. was nasty yesterday. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா போச்சு பாருங்க. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல ஆரம்பிக்கிறாங்க, பட் போடுறாங்க, டுடே போடுறாங்க, எஸ்டர்டே போடுறாங்க. எல்லா க்ளூஸும் பக்கவா கொடுத்துட்டாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா நம்ம தப்பு பண்ணாம கரெக்டா சூஸ் பண்ணணும். அதிமுக்கியமான verb. ஸோ இப்போ எஸ்டர்டே அப்படிங்கிறப்போ நம்ம வாஸ் போடணும் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வாஸை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ செகண்டா வர்றது வாஸ். அவ்வளவுதான். இப்ப நீங்க பாருங்க, இந்த டுடே எஸ்டர்டேனா நீங்க எழுதுறப்ப ஒரு ரைட்டிங் வந்து அபிஷியலா எழுதுறீங்கன்னா டுடேன்னு போடுறப்ப இஸ் போடுவீங்க, எஸ்டர்டேன்னு போடுறப்ப வாஸ் போடுறீங்கன்னா சிக்னல் வேர்டை கரெக்டா யூஸ் பண்றீங்க. பட் இருக்குது, எல்லாமே அருமையா யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு மெயின் கஷ்டமே இங்கதான் வரும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தான் வரவே வராது. டுடே எஸ்டர்டே எல்லாம் போட்டுருவீங்க. ஆனா இங்க இஸ்ஸா வாசாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப இது சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் இது கனெக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த டென்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போறப்ப ரொம்ப ஈஸியாயிடும். நம்பர் 6. A blank was Mr. Black born
B. He was born blank 1963. இன்னொரு வாட்டி படிங்க B. இன்னொரு வாட்டி படிங்க B. He was born blank 1963. சூப்பர் இங்க சூப்பர். இயர் வந்துருச்சு. ஸோ இயர் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன ஸோ வரும் பார்த்துருக்கோம். அப்போ வந்து வேர் கண்டிப்பா வரவே வராது, வாட்டும் வராது. ஸோ வென் தான் வரும். வென் வாஸ் மிஸ்டர் பிளாக் born? He was born in 1963. வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரும்? அது B. நீங்க B in அதான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஏன்னா பண்ணிட்டோம்னா டைம்னா அட்டு வரும். இது வந்து இயருங்கிறதுனால நம்ம இன் போட்டுக்கணும். அவ்வளவுதான். மந்த் இயர் வந்துச்சுன்னா இன். ஆமா ஆமா மந்த் இயர் வந்து அது நம்ம ஒரு தனி கிளாஸும் நம்ம எடுப்போம். இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் ஒரு தனி கிளாஸ் எடுத்துக்கலாம். அது ஸோ இப்போ இன்னும் நீங்க போட்டீங்கன்னா சீசனுக்கு முன்னாடி இன்னும் வரும். நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாக்ட்லி அது ஞாபகம் இருக்கு சார், ஞாபகம் இருக்கு. எஸ் இயருக்கு முன்னாடி வரும், மந்த்துக்கு முன்னாடி இன் மார்ச், இன் ஜூன், in இன் June. ஜூலை அதை நம்ம படிச்சோம். அதுவும் அதே நல்லா மாதிரி ஞாபகம் இன் இருக்கு. வின்டர், இன் சம்மர், இன் ஸ்ப்ரிங். சீசன்ஸ் இயருமே முன்னாடி ஒரு டைம் ஞாபகம் இருக்கு சொன்னாங்க. ஆமா இதுதான் வந்து டைமுக்கு. ஸ்பேஸ்க்கு நீங்க போட்டீங்கன்னா அதே மாதிரி ஸ்பேஸ் பிளேஸ் இந்த ரெண்டு டைமென்ஷன்ல தான் அது ஒர்க் ஆகும். ரெண்டு தளத்துல தான் அது ஒர்க் ஆகும், ரெண்டு பிளேன்ல. இப்ப இன்னுன்னா க்ளோஸ்டு பிளேஸ் நமக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இன் ஏ பில்டிங், இன் ஏ டென்ட், ஒரு க்ளோஸ்டு பிளேஸ். இது பார்க்கலாம். இதுல என்னன்னா நம்ம இதை வந்து இப்படிதான் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னு, அப்புறம் ஆணு, அப்புறம் அட்டு. இது மூணும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இன்னும் பொறுத்த ஸ்பேஸ் பத்தி நம்ம பேசலாம், பட் இந்த இடம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் அதே மாதிரி இன் த ஆஃப்டர்நூன், ஒரு ஃபுல் ஆஃப்டர்நூன் எடுத்துக்கிங்கன்னா இந்த ஆஃப்டர்நூன். இந்த ஸ்பேஸ் இன் த மார்னிங், இன் த ஈவினிங். அருமை அருமை. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இன் த மார்னிங். ஸோ டைம் மட்டும் இப்போ எடுத்துக்குவோம், அந்த ஸ்பேஸ் வர்றப்ப அதை பற்றி பேசிக்கலாம். ஓகேங்க சார். Sure. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மைண்ட்ல அப்படியே போய் உட்காந்துரும். திருப்பி திருப்பி இது பண்ண மைண்ட்ல உட்காந்து. சூப்பர், வெரி குட். இன்னும் இந்த ஆர்டர் மட்டும் நான் வச்சுக்க. இன்னுன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸ், ஆனா நடுவில் கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ், அட்டுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ். இப்படிதான் இன்னானட். ஆல்ரைட், ஹியர் யூ கோ. அருமையா சொன்னீங்க. When was Mr. Black born? B வந்து சொல்றாங்க he was born in 1963. So answer D as in dog answer. Super. 7. The students blank very tired today because they blank at a party last night. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ப்ளூரலு, இங்கே வந்து டுடே வருது. ஸோ அப்போது இது வந்து ப்ரெசண்ட்டில் போகிறது. அப்புறம் பிகாஸ் ஏனெனில் தே அட் அ பார்ட்டி லாஸ்ட் நைட். ஸோ நேற்று அவங்க பார்ட்டியில் இருந்தாங்க. Very good. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் are very tired today because they they were were at a party last they night. அப்படிங்கிறப்ப இங்க வந்து plural வந்துருச்சு. they were at a party last night. Super. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி டயர்ட் டுடே பிகாஸ் தே வேர் அட் a party last night. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்காங்க. காரணம் என்னன்னா நேத்தி ஒரு பார்ட்டியில அவங்க இருந்தாங்க, ரொம்ப லேட் பார்ட்டி, அதனாலதான் அப்படி இருக்காங்க. The students are very tired today because they were at a party last night. Super. 7 வந்து CS and cat வந்துருச்சு பாருங்க. ரொம்ப கிளியர். இந்த டயர் இந்த மாதிரி வர்றப்பதான் இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷும் பிரிட்டிஷ் இங்கிலீஷும்
பெரிய அளவுல வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டயர் இப்ப வீலுக்கு மாற்ற டயர் வந்து இதுல வந்து யூகே காரவங்க தெளிவா இருப்பாங்க. இதுல இந்த டயரை டிஐஆர்னு ஸ்பெல் பண்ணுவாங்க. வீலுக்கு மாற்ற டயரை வந்து டிஒய்ஆர்னு பண்ணுவாங்க. பட் யூஎஸ்ஏல என்ன பண்ணுவோம்னா கலப்பா இருக்குது அப்படின்னு சொல்ற டயர் ரொம்ப களைச்சு போயிட்டேங்கிறதுக்கும் இதே டயர் தான். மாற்ற டயரையும் டயர் தான். ஓ ஓகே. ஸோ பெரிய வித்தியாசம் இருக்குது. யூகேல ஒய் போடுவாங்க, இந்தியாலையும் ஒய் போடுவாங்க. ஆனா அமெரிக்கன்ஸ் வந்து டயர் போடுவாங்க. இதை நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க அங்க பாக்குறப்ப டிஒய்ஆர்இ போட மாட்டாங்க, டிஐஆர்இ போடுவாங்க. யூ கேன் லுக் அட் இட். ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம பேசுறப்ப இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்பெல்லிங் இவங்க இப்படிதான் போடுவாங்கங்கிறத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரியறப்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓகே, இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு. So they were at a party last night. Very good. So the answer was the CS and cat. Number 8. A. Blank was Jennifer's job 2 years ago. B. She blank a flight attendant. அவங்க வந்து ஃப்ளைட் அட்டெண்டண்டா இருந்தாங்க. அப்போ ஃப்ளைட் அட்டெண்டண்டா இருந்தாங்க அப்படின்னா என்னவா அவங்க இருந்தாங்க? அப்போ ஒய் தான் வரும். என்னவா இருந்தாங்க. இப்போ இருக்கிறாங்க, என்னவா இருந்தாங்க. அப்போ வாட் வாஸ் ஜெனிஃபர்ஸ் ஜாப் 2 years ago. ஓகே. இப்ப பாருங்க, இப்ப பத்தி அவங்க சொல்லவே இல்லை பாருங்க. அப்படி 2 years ago. She was a flight attendant. She was a flight attendant. வெரி குட். She was. பாஸ்ட்ல தான் பி ன்னு சொல்றேன்ல. பாஸ்ட்ல அவங்க என்ன இருந்தாங்கன்னு ஏ கேக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்கன்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க சொல்றாங்க. பட்லாம் சொல்லல, இப்ப என்ன சொல்றாங்க. சோ நீங்க சொன்னது கரெக்ட். திருப்பி சொல்லுங்க, ஆன்சர் என்னவா இருக்குது? ஆன்சர் வந்து வாட் வாஸ். அப்போ பி. That's all. What was Jennifer's job 2 years ago? She was a flight attendant. இப்ப என்ன பண்றாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். பிரசன்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா she was a கரெக்ட் வந்து பி கரெக்ட். ஆனா ஏவையும் பியும் டைம் கிளாஸ் வச்சு அவங்க கரெக்ட் பண்ணல. ரெண்டுமே பாஸ்ட்ல நடக்குதுங்கிறது தெரியணும். சூப்பர். 8க்கு பிஎஸ் இன் பாய். சூப்பர். 9. A. Blank is the briefcase. B. It blank $200, but it blank $100 before. ஸோ இங்க வந்து ஒரு பொருளை பத்தி பேசுறாங்க. கொஸ்டின் வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ இங்க வந்து டாலரை பத்தி பேசுறாங்க, ஒரு கவுண்ட்டை பத்தி பேசல. அப்ப ஹவு மச் தான் வரும். வெரி குட், வெரி குட். வெறும் ஹவு மச். ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு இதை மட்டும் பார்க்கணும். எனக்கு ஒரு குவான்டிட்டி பத்தி பேசியிருந்தாங்கன்னா ஹவு மெனி அப்படிங்கறது போயிட்டு இருக்கலாம். ஒரு கவுண்ட் பேசியிருந்தா மணியை பத்தி பேசுறப்ப ஹவு மச். ஆனா டாலர்னு நீங்க பர்டிகுலரா பண்ணீங்கன்னு வச்சுங்க, இது நோட் பண்ண ஹவு மெனி டாலர்ஸ். நீங்க டாலரை ஆட் பண்ணியே ஆகணும்னா இது புரியுதுங்களா? இந்த டாலரை கூட்டி இருக்கிறது பணம்ங்கிறத வந்து பொதுப்படையா ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஆனா ஹவு மெனி டாலர்ஸ்ன்னு நீங்க வந்து அந்த பணத்தோட மதிப்புல நீங்க போட்டீங்கன்னா போகலாம். ஹவு மச்னாக்கா இதுக்குள்ளேயே அந்த கவுண்ட் வந்துடும். ஹவு மெனி டாலர்ஸ், இது புரியுதுங்களா? டாலர்ஸ் நீங்க தனியா பிரிச்சீங்கன்னா ஹவு மெனி வரும். ஆனா டாலர் போடாம போட்டீங்கன்னா வெறும் ஹவு மச் போடும். எவ்வளவு எவ்வளவு, இது எத்தனை 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 டாலர் எத்தனை டாலர், எவ்வளவு 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 எவ்வளவுன்னு போடுறப்ப நீங்க வந்து கவுண்ட் போட மாட்டீங்க. ஆனா எத்தனை டாலருங்கிறப்ப நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? எத்தனை எத்தனை டாலர் ருபீஸ்ன்னு போடாம போட்டீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட், இது எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க.
எத்தனை டாலர் எவ்வளவு, எத்தனை டாலர் எவ்வளவு. இது புரியும் நினைக்கிறேன். இல்லைன்னாலும் அப்படியே உங்களுக்கு இது இது பாருங்க. நம்பர் 9 ஓகே. அப்போ இங்க How many தான் how வரும்? many is the briefcase அப்படிங்கிறது வருங்களா? வராதே. how many ஏன்னா டாலர்ஸ்னு வந்தாதானே வரும். டாலர்ஸ் கொடுக்கலையே. how many டாலர்ஸ்னு எந்த ஒரு ஆன்சருமே இல்ல பாருங்க. ஏபிசி. How many dollars இல்ல. ஓகே. How Okay. much is the How briefcase? much is the briefcase? எஸ். Okay. 8 நீங்க ஃபுல்லா படிச்சாதான் Okay. பண்ண முடியும். ஃபுல்லா படிச்சாதான் பண்ண முடியும். பட் போட்டிருக்கறனால பிஃபோர் வந்து it was $100 before. சூப்பர். It is $200 $200. இந்த பிஃபோர் வரணும் படிச்சாதான் கொண்டு வர முடியும். B சூப்பர். is how the much answer. how much is the briefcase? Sorry. சூப்பரா சொன்னாங்க. how much is the briefcase? It was it is $200 but it was $100 before. ம்ஹும். A as an apple. அதான் கரெக்டான Apple. நீங்க தான் சொன்னீங்க. சூப்பர். 9ல வந்து A as an apple. how much is the briefcase? It is $200 but it was $100 before. சூப்பர். அவ்வளவுதான். இந்த லேயர் நீங்க ஆட் பண்ணிட்ட போதும். அடுத்தது பாருங்க 10. A. How old blank you in 1990? B. I blank 10 but I blank 25 now. இப்ப How 3 old டேஷா are you? கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். 3 டேஷா கொடுத்துங்க. டைமை நீங்க கரெக்டா மேனிபுலேட் பண்றீங்களான்னு பாக்குறாங்க. சூப்பர். How old are you in 19 ஆஹா. வராது. ஏன்னா வந்து 1990ல கேக்குறாங்க. So how old were you in 1990? So அப்போ வந்து கண்டிப்பா ஏவும் சியும் வரவே வராது ஆன்சர்ல. பியா இருக்கலாம் இல்ல டியா இருக்கலாம். I blank 10 but I 25 now. இப்ப நவ் Would be A. அப்படிங்கறனால பிரசன்ட் But டென்ஸ். I am 25 now வரும். So சூப்பர். I was 10. So அப்ப ஆன்சர் வந்து B. அவ்வளவுதான். 1990ல I was 10 but I am 25 now. என்ன அருமையா வந்துச்சு பாத்தீங்களா? இதுதான் கூறுங்க. இதுதான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம கொண்டு வித்தியாசம். உங்களுக்கு கேஷுவலா வந்துடும். நம்ம கான்செப்டுவலா தப்பு இல்லாம அப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு அது மதர் டங் இல்லை. இப்ப அருமையா கொண்டு வந்துட்டீங்க பாருங்க. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி யோசிப்பாரு? How old were you in 1990? அப்படியே கேஷுவலா வந்துடும். How old were you in 1990? I was 10 at the time but now I am 25. BSN பாய். அவ்வளவுதான். இதுல வர்றதெல்லாம் பாருங்க ஈஸியா அப்ளை பண்ணுங்க. நம்பர் 11. A. How blank they after the accident. B. They blank shocked but now they blank better. Okay. தமிழ்ல நீங்க வந்து கோர்வையா சொல்லுங்க. என்ன வழக்கு தமிழ்லயே சொல்லலாம். என்ன சொல்ல வர்றாரு ஏ, பி என்ன சொல்றாரு இருக்கு அப்படின்னு நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா மைண்ட்ல படார்னு இங்கிலீஷ் செகண்ட் வந்து விழுந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தமிழ் படுத்த வேண்டாம். ஆக்சிடென்ட்னே சொல்லுங்க. அதெல்லாம் தமிழ் படுத்த வேண்டாம். அதெல்லாம் ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். ஓகே. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க? எப்படி 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 இருக்காங்க வராது. இருந்தாங்க அப்படின்னு வரலாம் நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி நீங்க படிச்சுட்டு சொல்லும் பட் எல்லாம் வந்திருக்கு. நவ்வெல்லாம் வந்திருக்கு. ஃபுல்லா படிச்சுட்டு So ஃபுல்லா படிங்க. they shocked but now they better. ஓகேங்களா? ஸோ அவன் ஏன் கேள்வி கேட்கறது? ஆக்சிடென்ட் ஆனதே எப்படி இருந்தாங்க? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனோன்னு என்ன எப்படி இருந்தாங்க ஆக்சிடென்ட் ஆனோன்னு ஆக்சிடென்ட் ஆனோடனே எப்படி இருந்தாங்க? அது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க? they were shocked. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ பரவாயில்ல. Now they are better. இப்ப பரவாயில்லாம இருக்காங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆனோன்னு நடந்த உடனே ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே. how were they வெரி குட். சொல்லுங்க. how were they After the accident? They were shocked but now they are better. D.
டிஎஸ் இன் டாக், அவ்வளவுதான் 11 இஸ் டிஎஸ் இன் டாக். இததான் கொண்டு வரணும் உங்களுக்கு மைண்ட் பிராக்டிஸ்ல. இதான் கொண்டு வந்து வேற வாஸ் ஈஸ் வாஸ் அதுல தப்பு பண்ணக்கூடாது. அதுல தப்பு பண்ணா நம்ம வேற ஏதோ கன்வே பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ அதனாலதான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அந்த 23 வார்த்தை நம்ம சொல்றது எப்பயும் சொல்லுவோம். நம்ம ஞாபகம் இருக்குங்களா? 23 வேர்ட்ஸ். am, is, are, was, were, be, been, being, can, could, may, might, will, would, shall, should, must, do, does, sir. did, have, has, had. இந்த 23 வார்த்தை. அந்த 23 வார்த்தைக்குள்ளதான் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த டைம் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். டைம் இஸ் எவரிதிங். 12. A. How much blank the teacups before? B. They blank 10 euros each. They blank 8 euros now. பிஃபோர் இருக்குது, Or அப்படி சொல்றாங்க. இங்க now இருக்குது. How much were the teacups before? Very good. They they were 10 euros each. Super. They are 8 euros now. So Super. எல்லாமே they வந்திருக்கு. நீங்க எல்லாம் ஆன்சரே பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். இல்லப்பா அதனாலதான் நம்ம வந்து அந்த இடத்துல ஆர் வேற எல்லாமே அதான் வரும். சோ எல்லா ஆன்சர்லயும் அதான் ஏன்னா இங்க இருக்கு. கப்ஸ் அப்படிங்கறதுனால ஆர் வரும். அதுல பிஃபோர்னு வந்தனால வேர் போயிருச்சு. சூப்பர். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசுறோம். அப்போ கீழே பார்த்தோம்னா தே ஆர் 8 euros நவ். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல தே ஆர். அப்போ அதுக்கு முன்னாண்ட பேசுறப்போ வந்து இட் வேர் 10 euros. they were 10 euros each. So yes இங்க answer. பட் போடல. பட் போட்டிருந்தா இன்னும் நம்ம கிளியரா புரிஞ்சிருந்திருக்கும். ரைட். பட் நவ் போட்டாங்க பாருங்க. ஆனா பிஃபோர் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு இப்ப பட் போடணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது. ஏன்னா பிஃபோர் இருக்கு, இங்க கமா போட்டு நவுன்னு போட்டாங்க. நவுன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நவுன்ல பிஃபோர் தான். ஸோ போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இது கரெக்ட். நீங்க ஈஸியா டெடியூஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. அது போடலனாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. ஏன்னா நவ் வரணும் நீங்க படிச்சீங்க, கடைசி வரலும் படிச்சுட்டு நீங்க கொண்டு வந்தீங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை அது ரொம்ப முக்கியம். கடைசி வரலும் படிச்சுட்டு நீங்க முடிவு பண்ணணும். அந்த டைமிங்ல தான் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரு நமக்கு வந்து இடர்பாடு, கஷ்டம் வராது. சூப்பரா பண்ணீங்க. ஏ ஆஸ் அன் ஆப்பிள். சூப்பர். 13. ஏ வேர் blank they born. B they blank born blank. நீங்க எல்லாத்தையும் படிச்சாதான் கொண்டு வர முடியும். 4 சாய்ஸையும் படிக்கணும். அப்பதான் ஃபிட் பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு படிக்கலனாலும் தப்பாயிடும். ஓகே. இங்க வேர் அப்படின்னு வந்தனால இது ஒரு பிளேஸ் தான். ஓகேங்களா? இயர் வராது. ஸோ அப்போ நம்ம இயர் 2 ஏ டியை தூக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பி சி தான். அப்போ மேல வந்து வேர் தே அப்படிங்கிறது வரனால வேர் தான் வரும். தேர் வேர் Where they they born. They were born in Denmark. சி தான் கரெக்டான ஆன்சர். பி வர்றது. ஏ டின்னு தூக்குனது வந்து நல்ல ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டீங்க. ஏன்னா அது வென்ல வர்றது, இங்க வெண்ணுல வேறுங்கிறதுனால சூப்பர். சிக்கும் பிக்கும் அடுத்த ஃபில்டர் அப்ளை பண்றப்ப சி வந்துச்சு. ரெண்டுமே தேல இருக்கிறதுனால ரெண்டுமே வேறு. சூப்பர். இந்த 2 மேஜர் பிரின்சிபல் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. அருமையா வந்துருச்சு. அவ்வளவுதான். 14. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடலாம் பாருங்களேன். 14. I blank play chess blank I was 5. அந்த 23 வேர்ட்ஸ்ல தான் வருது பாருங்க. எல்லாம் வந்து கரெக்டா அந்த 23 வேர்ட்ஸ்ல தான் அந்த வேர்பே வந்து மாட்டுது பாருங்க. இப்ப எனக்கு வயசு வந்து 5 I வயசு. can 5 I was 5 அப்படிங்கிறப்போ so when வந்துக்கும். அப்போ when வந்து உட்காந்துரும். when So, I was 5. ஏ இல்ல பி ஆன்சரா இருக்கணும் கண்டிப்பா. கரெக்டா சொல்லணும். இப்ப நீங்க சிடியை ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்ப அதான் இப்போ கேன் வந்து பிரசன்டென்ஸ்ல வர்றது. ஓகேவா? இங்க வந்து வாஸ் போட்டிருக்கோம். I was 5. நான் பழசுல நான் 5 வயசா இருந்தப்போ நான் வந்து
செஸ் விளையாண்டுருக்கேன். ஐ குட் பிளே விளையாட செஸ். முடிஞ்சது, விளையாட முடிஞ்சது. 5 வயசா ஓகே. இருக்கிறப்பயே எனக்கு செஸ் விளையாட என்னால முடிஞ்சது. வந்து செஸ் விளையாட முடிஞ்சது. ஓகே. ஸோ ஐ குட் பிளே செஸ் வென் ஐ வாஸ் 5. அவ்வளவுதான். இந்த தடவ கேன் வராது. என்னால முடியுங்கிற இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ். எனக்கு 5 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா 5 வயசு ஆனப்பயே என்னால இப்ப விஸ்வநாதன் வந்து 5 வயசு ஆனப்பயே அவர் வந்து விளையாண்டாரு. அந்த ஓகே. விளையாட முடிஞ்சதுன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த கேன் வராம கூட்டு வர்றதுக்கு ஐ வாஸ்ங்கிறது காரணமா இருக்கு. ஸோ ஐ கேன் பிளே செஸ் வென் ஐ எம் 5 போடலாம். இப்போ ஆம் வந்ததுனாக்கா நீங்க கேனா குட்டா கேன் போடலாம் அப்படிங்கிறது வரும். ஐ வாஸ் 5ங்கிறப்ப குட்டு தான் வரும், கேன் வராது. கேன்னா ஓகே. முடியும், குட்டுனா முடிஞ்சது. கேன் வந்து ஓகே. முடியும். 5 வயசுலயே அவனால முடிஞ்சது. 5 வயசுலயே அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஐ குட் ஓகே. பிளே செஸ். ஐ வாஸ். ஸோ இது 14 வந்து பி. அடுத்த லேயர் மாடல் அப்ளை பண்றாங்க. சூப்பர். 14 பி. சார் ஒரு கொஸ்டின் சார். ரைட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இது எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றது வந்து கேன் யூ ப்ளீஸ் செக் திஸ் ஃபார் மீ சொல்லுவோமா, குட் யூ ப்ளீஸ் செக் திஸ் ஃபார் மீ அருமையான சொல்லுவோம்? கொஸ்டின் கேட்டாரு. இந்த பார்க்கிங் லாட்டுக்கே போயிடும். ஃபுட்டுக்கு ஏன்னா எனக்கு அந்த ரெண்டுமே ஒரு டைம் கேன் சொல்லுவேன், ஒரு டைம் குட் வெரி சொல்லுவேன். குட். இது அருமையான கொஸ்டின். ஃபுட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. ஃபுட்டுக்கு வந்து பாஸ்ட் ஆஃப் கேன். அருமையான கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷோட காம்ப்ளெக்சிட்டி புரியும். அதே சமயத்துல இங்கிலீஷ் வந்து அது வந்து ஒரு சிக்கலா எடுத்துக்காம ஃபுட்டுக்கு ஏன் 2 மீனிங்னாக்கா ரெஸ்பெக்ட், கொஞ்சம் அடக்கமா மரியாதை. பாஸ் கிட்ட வந்து கேன் ஐ டேக் திஸ் பண்ணி எனக்கு சொல்ல முடியாது. பாஸ் கிட்ட இல்ல கஸ்டமர்கிட்ட குட் யூ டேக் இட், குட் ஐ டேக் இட் நான் எடுத்துக்கவா. இப்போ வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறேன், இப்போ கிளையண்ட் கிட்ட பேசுறேன், குட் ஐ டேக், குட் ஐ டேக் த பென், ரைட். இதுல வந்து என்னால எடுக்க முடிஞ்சுதான்னு இல்ல அர்த்தம் இல்லை. இதுவும் எனக்கு என்னால நான் எடுத்துக்கவா. ஆனா மரியாதை கேட்குது. நான் எடுத்துக்கலாங்களா, நான் எடுத்துக்கலாங்களா. இப்ப பாருங்க, கேன் ஐ டேக். இது 2 லேயர் உள்ளது இந்த வார்த்தை. குண்டு மட்டும் இல்ல, உண்டு நிறைய வார்த்தை. அது மாதிரி மைட்டு எல்லாமே டபுள் லேயர். குட் ஐ டேக் த பென், நான் எடுத்துக்கலாங்களான்னு மரியாதை கேக்குது. நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. இது வந்து வீட்டுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, ரைட். சிப்ளிங்ஸ் கிட்ட பேசுறீங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து டீச்சர்கிட்ட பேசுறீங்க, பாஸ் கிட்ட பேசுறீங்க, எல்டர்லி கிட்ட பேசுறீங்க. இது புரியும் நினைக்கிறேன். அந்த மரியாதை புரியுது. கொடுக்குறப்ப குட். சோ குட்டுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது பாஸ்டோட, கேனோட பாஸ்டா பார்த்தோம். அது மரியாதையா பார்க்கல, கேனோட அதனால பாஸ்டா பார்த்தோம். ஆனா இந்த குட்டுக்கு இந்த 2 அர்த்தமும் ரொம்ப முக்கியமான அர்த்தம். ஒண்ணு வந்து இது போல்ட் அடிக்கிறேன். எனக்கும் இந்த டவுட் இருக்கும். அது அருமை அருமை அருமை. அவ்வளவுதான். இது ஒரு கேள்வியா கேட்கிறப்பதான் அது பிளான் வந்து இதாகும். சூப்பர். அதே மாதிரி உட்டுக்கு அது நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இது வர்றது இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த பார்க்கிங் லாட்ல நான் இதை போடுறேன். இந்த எக்ஸலையும் நான் அனுப்புறேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்ன எடுத்தோம், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். கேட்கிறேன். சூப்பர் சூப்பர். இப்ப அடுத்தது பாருங்க, 15 பாருங்க. நீங்க இதுவரை கத்துக்கிட்டது அப்ளை பண்ண போறீங்க. 15 blank could you do when you blank 7. ஓகே. பாஸ்ட் தான். ஸோ இங்க வந்து when could, குட்டுங்கிறப்ப இங்க பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்க வந்து do. அப்ப ஓகே. could you do இப்ப குட் யூ டூனா அவங்க பாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன் தெரியுது. ஏன்னா எல்லாமே பாஸ்ட் தான். 3 இருக்கு. கரெக்டாமா. ஸோ ஏ வராது. ஓகே. ஸோ இங்க இது வந்து question word. இங்க கொஸ்டின் வேர்ட் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே when வேர் வந்துருக்கு, ஏ you வரவே were, வராது. ஆமா, when you were 7. ஓகேவா. ஓகேவா. ஸோ அப்போ இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ங்கறனால you were 7. ஓகேவா. ஓகே. அப்போ வாட் குட் யூ டு இங்க when you were 7? வேர்ங்கிறது ஒண்ணே ஒண்ணு டில மட்டும் தான் இருக்குது. வாட் குட் யூ டூ when
யூ வேர் 7. வாட் குட் யூ டு வென் யூ வேர் 7? அவ்வளவுதான் முடிஞ்சது. வாட் குட் யூ டு வென் யூ வேர் 7 அருமையா வந்துருச்சு. குட் வந்திருக்கு. 7 வந்து 7 வயசுங்கிறப்ப வாட் குட் யூ டு வென், தமிழ்ல மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் குட் யூ டு வென் யூ வேர் 7? வாட் அப்படின்னா என்ன? நீ 7 வயசா இருக்கிறப்ப என்ன பண்ணுன? இருந்தப்ப இருந்தப்ப 7 வயசா இருந்தப்ப நீ என்ன பண்ணுன? என்ன பண்ண முடிஞ்சது? பண்ண முடிஞ்சது. ஓகே, குட்னா குட். பண்ண முடிஞ்சது. என்ன பண்ண முடிஞ்சது? முடியுதுன்னா முடிஞ்சது. என்ன பண்ண முடிந்தது. அவ்வளவுதான். இது இந்த லெவலுக்கு நீங்க தமிழுக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க பாருங்க இங்கிலீஷ. அப்ப அதை அப்படியே அப்படியே புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளது எல்லாமே தமிழ் வேர்ட்ஸ் தான், தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், தமிழ் கான்செப்ட்ஸ் தான். அதுக்கு பக்கத்துல இங்கிலீஷ கொண்டு வைக்கிறீங்க. நீங்க நார்மல் மைண்ட ஆனா இப்ப நம்ம பேச்சு வழக்குல சார், நம்ம இப்ப பேச்சு வழக்குல சார் நம்ம பேசுறோம் அப்படின்னா 7 வயசு என்ன பண்ண அப்படின்னு தானே பன்னெண்டு சொன்னீங்க பாருங்க. பன்னெண்டு சொன்னீங்க. வாட் டிட் யூ டூ? அப்ப வாட் டிட் யூ டூ வரும். என்ன பண்ண முடியும்? நீ இப்ப சொல்றாங்க இல்லையா, உங்க பையனை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க 5 வயசுல என்ன பண்ணீங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? இவன் 5 வயசுல இந்த கணக்கு கலக்குறானே, உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ஓ, முடிந்தது. முடிஞ்சது. முடியும். முடிஞ்சதுங்கிறப்ப குட். என்ன பண்ணங்கிறப்ப வாட் டிட் யூ டூ? அப்பயும் டிட் தான். கேன் யூஸ் பண்ண சொல்றாங்க. கேன். ஓகே. என்ன பண்ண முடிஞ்சது கேனோட ஃபார்ம் தான் அது. நீங்க வந்து நார்மலா என்ன பண்ண முடிஞ்சதுன்னாக்க வாட் குட். என்ன பண்ணன்னு கேட்டா டிட். அப்பயும் டூ வராது உங்களுக்கு. வாட் டிட் யூ டூ தான் வரும். வாட் டிட் யூ நான் இது வரைக்கும் எப்பவுமே இந்த குட் யூஸ் பண்ணி பேசுனதே இல்ல. வாட் டிட் யூ டூ வென் யூ வர் 7? ஆனா நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து குட் யூஸ் பண்ணுவாங்க. உடா பீன்ங்கிறத அது நிறைய அந்த டென்ஸ் அந்த வேர்ட்ஸ் பத்தி நிறைய வந்து அவங்க சொல்லுவாங்க. நான் அதனால வந்து அந்த ஹோம் அலோன்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன் இல்லைங்களா. ஹோம் அலோன், இங்கிலீஷ் பாயிண்ட், நிறைய வந்து கிட்ஸோட உட்காந்து கிட்ஸ் ரிலேட்டடான மூவியா இருக்கும். ஆனால் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அது எல்லாமே இந்த 23 வேர்ட்ஸை வந்து ரொம்ப பிரமாதமா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஹாரி பாட்டர் சீரிஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், இது எல்லாமே அந்த வேர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நம்ம அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா அப்படி போகலாம். இல்ல நியூஸ்ல தான் போகணும். இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்ல போகணும். ஏதோ ஒண்ணுத்த வந்து ஒரு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். எது ரொம்ப பிடிக்குதோ அந்த லிசனிங் இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வரும். இந்த பேசிக்கா வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறது. நம்பர் 15 நம்ம பார்த்தாச்சு. நம்பர் 16. A. Blank languages blank Nicola speak when he blank a child. B. 2 languages. தமிழ்ல என்னவா இருக்கும்னு நீங்க வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணிக்கிங்க, ஈஸியா வந்துடும். அவரு நிக்கோலா சின்ன வயசா இருந்தப்போ எவ்வளவு லாங்குவேஜ் அவருக்கு பேசினாரு? நீங்க என்ன இருக்குதோ ஆன்சரா அதுக்கேற்ற மாதிரி தமிழ் படுத்திக்கலாம். சோ எத்தனை ரெண்டு லாங்குவேஜ்னு வந்திருக்கனால அப்ப நாம வந்து how many languages could Nicola speak when he was a child? அவ்வளவுதான். 2 languages. So A is the answer. முடிந்தது. அதாவது how many எத்தனை லாங்குவேஜ் வந்து நிக்கோலாவால அதாவது சைல்டா இருந்தப்ப பேச முடிஞ்சது. ஆமா, இப்ப 10 லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும், நிக்கோலாவுக்கு தெரியும். ஆனா குழந்தையா இருக்கப்ப எத்தனை லாங்குவேஜ் பேச முடிஞ்சதுன்னா 2 லாங்குவேஜ் பேச முடிஞ்சது. சூப்பர். how many languages, how manyங்கிறப்பே வந்துச்சு. ஏ as an apple தான் ஃபில்டர் போடுறப்ப வேற எதுவும் இல்ல. குட் வாஸ். இந்த இடத்துல சார் 1 minute சார் 1 minute ஒரு கால் மட்டும் வருது. நோ ப்ராப்ளம். சார் நம்ம கன்டினியூ பண்ணலாம் சார். வெரி குட். How many languages could Nicola speak when he was a child? சூப்பர். எல்லாமே ஃபில்டர் அப்ளை பண்ணி ரொம்ப கிளீனா கொண்டு வந்தீங்க. 16. எனக்கு இதுல உள்ள எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் நம்ம பேச்சா ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம், எழுத்தா ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். வெரி குட். 17.
17 A dash languages நீ continue பண்ணு. A blank languages could they speak when they blank teenagers? B Italian and Russian. அந்த இட்டாலியன் ரஷ்யனை வச்சுதான் நீங்க ஏ அண்ட் பி ஃபில் பண்ணணும். குறிப்பா ஏ Okay. ஸோ அப்ப என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அங்க வந்து எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. வெரி குட். இங்க வந்து என்ன லாங்குவேஜ், அப்போ வந்து இங்க சப்ஜெக்டையும் மாத்திருக்காங்க. வாட் தான் வரும். இங்க என்னங்கிறதுனால என்னென்ன பேசுறாங்க. வாட் லாங்குவேஜஸ் குட் தே ஸ்பீக் when they, ஸோ தே வரனால வேர் when they were teenagers. Italian and Russian. ஆன்சர் வந்து ஏவா பிஎஸ்சி எடியா. B B what were. அவ்வளவுதான். தேருக்கு அந்த சப்ஜெக்ட் வேற அப்ளை பண்றீங்க. இட்டாலியன் ரஷ்யனுக்கு வாட் பண்றீங்க. அங்க ஹவு மெனின்னு இருந்தது, இங்க வாட். வா when they were teenage 10 பருவத்துல இருக்கப்ப அவங்க எத்தனை லாங்குவேஜ் அவங்களால அவங்க பேச முடிஞ்சது, என்ன லாங்குவேஜஸ் அவங்களால பேச முடிஞ்சது, அவங்களால இட்டாலியனும் ரஷ்யனும். சூப்பர். 18 My little sister blank paint pictures alone when she blank 9 but she blank now. கேர்ஃபுல்லா My little sister paint. லேயர் அப்ளை பண்ணுவீங்க. நல்ல டைம் Okay. எடுத்துங்க. Okay. So my little sister ஒரே ஒருத்தவங்களை பத்தி தான் பேசுறாங்க. Paint pictures alone when அப்ப she 9 இருக்கும்போது. 9 ஸோ இருக்கும்போது அப்ப என்ன பண்ண முடியுது இருந்தபோது நைனா இருந்தபோது இருந்தபோது. இருந்தபோது ஸோ மை லிட்டில் சிஸ்டர் குடு வருமா அந்த இடத்துல. இருந்தபோது பட் இருந்தபோது வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். Sister could paint pictures alone. 9 பட் நவ். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ இங்க பட் அப்படிங்கறதுனால ஆப்போசிட்ல வர்றதுனால மை லிட்டில் சிஸ்டர் குட் நாட் பெயிண்ட் பிக்சர்ஸ் அலோன் when she was when she 9, was 9 but but she she can can now. அவ்வளவுதான் வந்துச்சு. அருமையா அப்ளை பண்ணிட்டீங்க பாருங்க. இந்த தாட் ப்ராசஸ் தான் முக்கியம். தாட் ப்ராசஸ்க்குள்ள பூந்து வந்துட்டீங்க வெளியில. இதுதான் வேணும். So 18 is an excellent question that you were able to answer very nicely. You were able to answer very nicely. Super. 19. Him blank ski 4 years ago, but he blank ski very well now. ரொம்ப நீங்க ஈஸி. வந்து 4 years ago அப்படிங்கிறப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். 19 ஈஸி. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. அப்போ Him குடின்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா இங்க வந்து வெரி வெல் நவ்னு போட்டாங்க. Very well ஸோ now. வெரி வெல் நவ்னா Can சி வரும். கேன். So அப்ப Kim couldn't ski 4 years ago, but he can ski very well now. So D. வெரி குட். சொல்லிட்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க. டிஎஸ் இன் டால் வெரி கிளியர்லி. சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கீ படிச்சிருக்க அவனால பண்ண முடியல. இப்ப ரொம்ப சூப்பரா அவனால பண்ண முடியும். அவனால பண்ண முடியல, இப்ப அவனால பண்ண முடியும். சூப்பர். வெரி வெல்ங்கிறப்போ அது வந்து நெகட்டிவ் வேர்ட்ல போகாது, அது வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். எஸ். அதனாலதான் இந்த பட் வருது, 4 இயர்ஸ் ago வருது, நவ் வருது. 3 கீவேர்டு. இந்த 3 கீவேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எழுதுறப்பையும் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டென்ஸோட நீங்க அலைன் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்ப்போம் சிக்னல் வேர்டுன்னு ஒரு தனி இது பார்ப்போம். அப்ப எல்லா சிக்னல் வேர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ லெட்ஸ் லுக் அட் திஸ் நம்பர் 20. ஓகே. blank Ben and Jenny married Jan married 10 years ago. ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசுறாங்க. இங்க 2 பர்சனை பத்தி பேசுறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணோம். 2% 10 years ago. சார் one moment sir. இந்த ஒரு கீவேர்டு வச்சுட்டு உடனே ஆன்சர் பண்ணிடலாம் நீங்க. என்ன கீவேர்டு? டைம் வேர்டு. என்ன டைம் வேர்டு இருக்குங்க இதுல? டைம் வேர்டை பார்க்கணும். நீங்க வேர்பு பார்க்க ஃபைனலைஸ் பண்ணணும். டைம் வேர்டை பார்த்தா தான் வேர்பு ஃபைனலைஸ் பண்ண முடியும்.
என்ன டைம் வேர்ட் இருக்குதுங்க, ஏதோ டயத்தை நோட் பண்ணுது, எது நோட் பண்ணுதுங்க, அப்படியே சொல்லிடலாம். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க வந்துடும். 10 years ago, sir. அவ்வளவுதான். 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான். அப்ப Okay. ஆரோ ஈஸோ வராது. சிஏடியை ரிமூவ் பண்ணிடலாமா? சிடி ஆமா, CD வராது. வாய்ப்பே கிடையாது. Married 10 years ago. ஸோ இங்க வந்து was ஏன் கஷ்டப்படுறோம்? பென் அண்ட் ஜான் 2 பேரு. ரெண்டு பேர் வேர் பென் அண்ட் ஜான் மேரிட் 10 years ago. அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து இப்ப இதுல ஒரே ஒரு வார்த்தை வாஸ் அப்படிங்கிறப்போ சிங்குலர், வாஸுங்கிறப்ப சிங்குலர் அப்படிங்கறனால நம்ம வந்து 2% இங்க வர்றனால வேர் போட்டுக்கிறோம். ரைட். இதுல முக்கியமா ஒண்ணு பண்ணணும். இந்தியால தனியா இது பண்றப்ப நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல, மேரேஜும் வெட்டிங்கும் குழப்பிக்குவாங்க இந்தியால. அது ரொம்ப முக்கியம். இந்த வெட்டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நாள் நடக்கிறது. இப்ப மேரேஜ்ங்கிறது அந்த பீரியட் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்தியால நீங்க மேரேஜுக்கு போவீங்களா, வெட்டிங்க்கு போவீங்களா? ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போவீங்களா, ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு போவீங்களா? ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு. வெட்டிங்க்கு தான் போகணும். ஸோ நான் ஒரு மேரேஜ் போயிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. மேரேஜ்னா 30 வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா அந்த 30 வருஷம் தான் மேரேஜ். வெட்டிங் வந்து 15th மார்ச் நடக்குது. 15th மார்ச் இந்த வருஷம் 15th மார்ச் இப்ப 2024 நடக்குதுன்னா அந்த டே தான் அது வெட்டிங் டே. ஒவ்வொரு வருஷமும் வெட்டிங் டே, மேரேஜ் டேன்னு சொல்ல முடியாது. வெட்டிங் டே. நான் மேரேஜுக்கு போனேன்னு சொல்ல முடியாது, வெட்டிங்க்கு போனேன்னு தான் சொல்லுவேன். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருந்தது, நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லணும். மேரேஜ்னா 30. ஸோ இது மட்டும் பார்த்துக்கணும். மேரேஜுக்கும் வெட்டிங்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்தியனா தப்புன்ற ஒரு விஷயம் அது பார்த்துங்க. இதெல்லாம் வந்து போல்ட் அடிச்சிடறேன். So that you can see. Such an important thing. வில்லனை வில்லிப்பாங்க, பாத்திருக்கீங்களா தமிழ்ல? அந்த படத்துல வில்லி யாரு அப்படின்னு, வில்லின்னு ஒரு வார்த்தை இல்ல, வில்லன் இருக்குது. அது மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் வில்லன் தான் இல்லைங்களா? வில்லன் தான், வில்லின்றாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோயினிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹீரோயினின்னு வார்த்தை இல்லை, அது நம்ம தமிழ் படுத்துறது வில்லி ஹீரோயினி அப்படின்னு. அப்படி இல்லை, ஆனா பண்றப்ப நல்லா இன்டர்வியூல நல்லா. இப்போ ஃபீமேல் வந்து நம்ம ஹீரோன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஹீரோ ஆக்டர் வந்து இப்ப யூஎஸ்ல வந்து ஆக்டர்னே சொல்லுவாங்க, யூகேல ஆக்ட்ரஸ்ன்னு தெளிவுபடுத்துவாங்க. இப்ப பாருங்க, ஒரு நடிகைய வந்து யூஎஸ்ஏல ஆக்டர்னே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆணுக்கும் ஆக்டர்பாங்க, பெண்ணுக்கும் ஆக்டர்னு விடுவாங்க. யூகேல இந்தியால நம்ம மெயினா யூகே சிஸ்டம் இந்த மாதிரி ஃபார்மல் இது பண்ணுவோம். ஆக்டர்னு சொல்லிட்டு இது ஆக்ட்ரஸ் மூணு, அவங்க ரெண்டுத்தையுமே ஆக்டர்ன்றாங்க. நீங்க நல்லா இது பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஆக்டர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இந்த இடத்துல பாலினத்தை வந்து அவங்க குறிப்பிடுறது இல்லை, ஆக்டர்னு சொல்லிடுவாங்க. பட் சில இப்ப சதர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ரொம்ப ரேர். யூகே பொறுத்தவரை அப்கோர்ஸ் அந்த வில்லன்ங்கிறது ஆன்டகனிஸ்ட், இப்ப ப்ரொட்டகனிஸ்ட் அப்படி இப்படி சொல்லுவாங்க அதிகமா. ப்ரொட்டகனிஸ்ட்னா நம்ம நார்மலா ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, ஆன்டகனிஸ்ட். இது பொதுவா ஹீரோ வில்லன் இப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி சொல்றப்ப ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட், ஒரு மெயின் கேரக்டர் லீடிங் கேரக்டர் பாசிட்டிவான கேரக்டரா இருந்தா ப்ரோட்டகனிஸ்ட், ஒரு மெயின் லீடிங் கேரக்டர் நெகட்டிவா இருந்தா வில்லன். ஓகே.
ஸோ இது நோட் பண்ணிக்கலாம். இது வரும் நிறைய நீங்க வந்து ஃபாலோ பண்ண வந்துடும் அது. That Ben and Jerry married 10 years ago. Very good. Number 21. So 20 வந்து BS and boy. 21. சார் நம்ம 19 வந்து என்ன போட்டிருக்கோம்? 19 வந்து couldn't couldn't can. D. ஓகே. Yeah. Tim blank run very well, but I blank run like him because I was bad at running. Yeah, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எல்லா லேயர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடி இது பண்ணியிருக்கீங்க. இது வந்து கான்டெக்ஸ்ட் தான் வேற, அவ்வளவுதான். Tim can run very well, but I couldn't run like him. ஸோ இங்க லைக் வந்து வெர்பே கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஸோ Verb கிடையாது. அது வெர்ப் கிடையாது. அவன ஓகே. மாதிரி. ஸோ ரன்னும் வெர்பு கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டாவது இதுக்கு வந்து வெர்பு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்குமே வெர்பு கண்டுபிடிக்கணும். டிம் சப்ஜெக்ட்டு, வெர்பை கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ ரெண்டுக்குமே சப்போர்ட்டிங் வெர்பு கண்டுபிடிக்கணும். மெயின் ஓகே. வெர்பு ரன்னு. மெயின் வெர்பு ரன்னு இருக்குது. சப்போர்ட்டிங் வெர்பு தான் கண்டுபிடிக்கணும். என்னன்னா பட்ன்னு போட்டிருக்காங்க. ஐ வாஸ் பேட் அட் ரன்னிங் தான் போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் பாஸ்ட் யூஸ் பண்றாங்க. வாஸ் அவங்க ஒரு பாஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஏனெனில் ஐ வாஸ் ஓகேங்களா. அப்போ ஐ வாஸ் பேட் அட் ரன்னிங். நான் வந்து முதல்ல ரன் பண்றதுல வந்து ரொம்ப பேடா இருந்தேன் அப்படிங்கறத ஒரு இடத்துல பாயிண்ட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். ஓகேங்களா. நம்பர் 2 என்ன வரும்னு கொண்டு வந்தா கொண்டு வந்துடணும். ஃபில்டர் எடுத்தலாம். எல்லா ஃபில்டரும் அப்ளை ஆயிடும். பிகாஸ் ஐ வாஸ் பேட் அட் ரன்னிங் வச்சுதான் டிடியூஸ் பண்ண முடியும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் நீங்க. கரெக்டுங்க சார். ஸோ இப்போ நான் முதல்ல வந்து என்ன ரன் வெரி வெல்னா இது வந்து இப்போ மென்ஷன் பண்றாங்களா? எனக்கு அதான் வேணும். அதுதான் பட் இப்போ ஃபில்டரே பண்ண முடியும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஒரு நிமிஷம். இப்போ ரன் லைக் ஹிம், ஐ கேன் ரன் லைக் ஹிம். ஓகே. ஸோ டிம் இல்ல இது எல்லாமே பட் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஆப்போசிட் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ ஓகே சார். இப்போ நான் இந்த இடத்துல நான் தெளிவாக பிடிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து குட் நாட் தான் வரும். சரிங்களா. வெரி குட். ஸோ அப்போ நமக்கு ஏ மட்டும்தான் ஆன்சர். ஓகேங்களா. ஆனால் அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து டிம் குட் ரன் வெரி வெல், பட் ஐ குட் நாட் ரன் லைக் ஹிம் பிகாஸ் ஐ வாஸ் பேட் அட் ரன்னிங். ஸோ நான் வந்து அவனை மாதிரி நான் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு நான் ரன்னிங் பண்றதுல வந்து வெரி பேடு. அவனை மாதிரி என்னால பண்ண முடியல. முடியல. அவனால பண்ண முடியாதுன்னா இப்ப நடக்கிறது. ஆனா அப்ப எப்பங்க சின்ன வயசுல இப்ப எதை வச்சு அப்பன்னு நம்ம சொல்றோம்? வாசுங்கிற ஒரே வார்த்தை. எனக்கு வந்து நான் ரன்னிங்ல அவ்வளவு பெரிய மாஸ்டரே இல்ல. சின்ன வயசுல அப்படி இல்ல. அவனை மாரி என்னால ரன் பண்ணவே முடியல. ஏன்னா அவன் சூப்பரா ரன் பண்ணான். அவன் சூப்பரான ஒரு ரன்னர். சின்ன வயசுல பயங்கரமா ரன் பண்ணுவான். அவனை மாரி என்னால பண்ணவே முடியல. ஏன்னா நான் பெருசா ரன்னிங்ல வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கல. நான் வந்து ரன்னிங்ல நல்லா பண்ணல. இது புரியுதுங்களா? அந்த ஐ வாஸ் பேட் அட் ரன்னிங் தான் கீவேர்டு. அந்த வாச வச்சுதான் இது ரெண்டு, அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு வாக்கியமே அமையுது. புரியுதுங்களா? குட் ரன். டிம் வந்து நல்லா ரன் பண்ண முடிஞ்சது. முடிஞ்சது. இதை எதை வச்சு சொன்னா பின்னாடி வர்ற வாச வச்சு நான் இங்க சொல்றேன். பட் ஆனா அவனை மாதிரி என்னால ரன் பண்ண முடியவே இல்லை. ஏன்னா நான் ரன்னிங்ல பெரிய ஆள் கிடையாது. நான் ரன்னிங் ஃபோக்கஸே நான் பண்ணது இல்லை சின்ன வயசுல. அதனால அவனை மாரி என்னால ரன் பண்ண முடியல. அப்கோர்ஸ் என்னை விட அவன் நல்லா ரன் பண்ணான். ஏன்னா he was good at running.
அவன் நல்லா ரன்னிங்ல சூப்பரான ஒரு ஆள், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சூப்பர். 22 I blank play football well, but I blank play ice hockey very well. கேர்ஃபுல். So இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல அதாவது செகண்ட்ல வந்து அவன் பாசிட்டிவா பேசுறான். சரியா? ஸோ வெரி சூப்பர் வெரி சூப்பர். வெல் அப்படிங்கறத சொல்லிட்டான். அப்போ இங்க வந்து நாட்டே வராது. அப்போ அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இதாகும். அப்போ இங்க வந்து அஹ், இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு பாஸ்ட்ல இருக்க மாதிரி தெரியல. ப்ரெசென்ட்ல தான் இருக்கு எல்லாமே. வாவ் வாவ். ஸோ அந்த டிடக்ஷன் தான் சூப்பரான ஒரு ஸோ அப்போ என்னன்னா ஐ கேனாட் பாருங்க, டைம் வேர்டே கொடுக்கல. yeah, I cannot play football well, but I can play ice hockey very well. அருமையான டிடக்ஷன், அருமையா காண்ட முன்னாடி போட்டு டைம் வேர்டு இல்ல, சிம்பிள் பிரசன்ட்ல அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏ as an apple is the right answer. சூப்பர். இப்ப குட் எல்லாம் பாஸ்ட்ல வரும். பாஸ்ட் படி எந்த ஒரு வேர்டுமே இல்ல. சி எந்த ஒரு சிக்னல் வேர்டுமே இல்ல பாருங்க. பாஸ்ட் டைம் வேர்டே இல்ல பாருங்க. பிஎஸ்சி தூக்கிடுங்க. பிஎஸ்சி அப்புறம் பார்த்தா டில இன்னொரு பாஸ்ட் வேர்டு வருது. பிசிடிய தூக்கிடுங்க. வா, அழகா சொன்னாங்கல்ல அவங்க. பிரசன்ட்ல தான் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குங்க. அதுதான் டிடக்ஷன். சூப்பர். 22 years ஆப்பிள். நீங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ண வந்துடும். இது எல்லாமே ரியல் கான்டெக்ட்ல இருந்து எடுத்தது. ரொம்ப அருமையா பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. லாங்குவேஜ் பிளஸ் நாலேஜ். 23. ஓகே. லாஸ்ட் இயர் தே blank in Europe and visited Germany, comma blank they traveled only in ஓகே, ஜெர்மனியோட உள்ள, ஜெர்மனிங்கிறது ஒரு கண்ட்ரி, யூரோப்புங்கிறது பெரிய கான்டினென்ட். அதுக்குள்ள உள்ள ஒரு கண்ட்ரி ஜெர்மனி, அதுக்குள்ள உள்ள ஒரு சிட்டி பெர்லின். அது நமக்கு பெர்லின். இப்ப லாஸ்ட் இயர்னு வந்திருக்கு. லாஸ்ட் இயர் அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அப்புறம் தேன்னு வந்திருக்கு. இந்த சப்ஜெக்ட வச்சு நீங்க டே போட்டிருக்கப்ப ரே வேற தான் போட்டிருக்கப்போ வரும். வேர் மட்டும் தான் வரும். ஸோ இது ரெண்டு தான் வரணும். பி Very good. ஆர் சி தான் வரணும். சூப்பர். ஸோ Last year, last year they were in Europe and visited visited Germany. so they traveled. Visited Germany. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். uh, யூரோப்ல இருந்தாங்க, ஜெர்மனிக்கு மட்டும் போனாங்க, ஜெர்மனில பெர்லினுக்கு மட்டும் போனாங்க. பாருங்க அது எவ்வளவு பெரிய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா யூரோப்னு பெரிய கான்டினென்ட், அதுல ஜெர்மனிக்கு போய் அதுல பெர்லினை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற முடியல, அவங்களுக்கு வேற டைம் இல்ல, அவங்களோட ஸ்கெடியூல்ல அது மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. Okay, so So they traveled. They B. traveled only in Berlin. So B is the answer. அங்க அவங்க பெர்லினுக்கு மட்டும்தான் போனாங்க சூப்பர். அப்படிங்கிறது. பட் தே டிராவல்ட் ஒன்லி ஏன் in பெர்லின் Berlin. அவ்வளவுதான், பட்டு தான் So வரும். வரவே வராது. யூரோப் ரொம்ப பெரிய ஊரு, அதுல ஒரு சின்ன ஒரு ஜெர்மனி, அதுல ஒரு சின்ன இடம் பெர்லின். யூரோப் ஃபுல்லா போய் யூரோப்புக்கு அவங்க விசிட் பண்ணாலும், ஜெர்மனிக்கு மட்டுமே போய் ஜெர்மனி விசிட் பண்ணாலும், பெர்லினுக்கு மட்டுமே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சூப்பர். பட் அவ்வளவுதான், அந்த அந்த இது நமக்கு தெரியணும், அந்த ஜியாகிரபிக்கல் இது தெரியணும். பட் சூப்பர்பா ஆன்சர் பண்ணீங்க. பிஎஸ் இன் பாய். சூப்பர். அடுத்ததுக்கும் நமக்கு தெரியணும். கொஞ்சம் இது இருக்கு. பட் உங்களுக்கு கான்செப்ட் வந்து 24 ஆம்ஸ்டர்டாம். ஆம்ஸ்டர்டாம் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல உள்ள ஒரு ஊரு. நமக்கு I தெரியும். I blank born in Amsterdam, blank I live in New York now. So I தான் வந்திருக்கு. ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்ட்ஸ்ல உள்ள ஒரு ஊரு. ஒரு அப்போ இங்க வந்து பட். ஓகேங்களா? பட் வந்துரும். ஏன்னா நான் அங்க பிறந்தேன், பட் ஐ லிவ் இன் நியூயார்க் நவ். எஸ். Okay, so I was born in Amsterdam, but I live in New York now. சூப்பர். ஐ வாஸ் born in ஆம்ஸ்டர்டாம். ஆம்ஸ்டர்டாம்ல நான் பிறந்தேன், ஆனா இப்ப இருக்கிறது நியூயார்க்ல இருக்கேன். பிறந்தேன், இருக்கேன், பிறந்தேன், பிறந்தேன், இருக்கிறேன். சோ அருமையா தமிழ்ல வருது பாருங்க, பாஸ்ட் பிரசன்ட்.
I was born in Amsterdam, but I live in, so B as in boy. Superb. Superb. 25. She blank understand English, blank she can't speak it. Very good. ஸோ இங்கே கமா வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல சி கேன்ட் ஸ்பீக். ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் இது சொல்கிறாங்க. ஸோ அப்போ பட் She, வந்துடும். she can understand English, but she can't speak it. இன்னொரு வாட்டி. She can understand English, but she can't speak it. சூப்பர். சி as in cat. இங்க வந்து காண்ட் குட் பாருங்க, குட் வராதுங்கிறதுக்கு காரணம் டைம் வேர்ட்ஸே இல்ல, ரொம்ப ஜெனரிக்கா ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப பிரசன்ட்ல தான் போடணும். she can understand English but she can't speak it. 25 C as in cat. சூப்பர்பா வந்துருச்சு பாருங்க. 26. I love Netherlands. So I came to Very good. Amsterdam. நெதர்லாண்ட்ல தான் ஆம்ஸ்டர்டாம் இருக்கு. ஸோ நியூசிலாந்து எனக்கு பிடிச்சனால நான் வந்து சாரி நெதர்லாந்து எனக்கு பிடிச்சனால நான் ஆம்ஸ்டர்டாம் வந்திருக்கேன். வந்தேன். ஐ கேம் டு ஆம்ஸ்டர்டாம். கேம். வந்தேன். சூப்பரா சொன்னாரு. ஏன்னா நெதர்லாண்ட்ஸோட கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாம் ஒரு முக்கியமான பார்ட். நெதர்லாண்ட்ஸ் பிடிச்சதுனால ஆம்ஸ்டர்டாம் வந்தேன். அவர்னா அப்படியே ஆப்போசிட் நெகட்டிவா வர்றது. அண்டுங்கிறது கனெக்டே அவங்க பண்ணல. ஏன்னா லவ் பண்றதுனால நான் ஆம்ஸ்டர்டாம் வர்றேன் அப்படிங்கிறதுனால அண்டு வந்து நார்மலா வராது. ஃபார் இங்க சம்மந்தமே இல்லை. ஸோ சூப்பர். 27 கேர்ஃபுல்லா இருக்கணும். இது 27. இப்ப 7:20 ஆகுது. 7:30க்கு படிக்கலாமா, நீங்க எப்படின்னு சொல்லுங்க. சார் 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சொல்லுங்க. இல்ல Can you play the piano? Yes, I can. Can you play the piano? Can you play the piano? Can you play the piano? Can Yes. you play the piano? Yes, I can. Super. அப்ப ஆன்சர் வந்து B. சூப்பர். BSN பாய் சூப்பர். பாருங்க 28 இங்கிலீஷுக்கே உரித்தான ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வருது பாருங்க. 28. A blank of நீ படிங்க. food, blank or cook. அதனாலதான் சொன்னேன். Italian and French food. அப்படின்னு பி சொல்றாரு. ஓகே. அப்போ இங்க வந்து குக்குங்கிறது ஒரு செஃப் வந்து சாப்பாட்டை சமைக்கிறாரு. அவர் குக் ஒரு பர்சனை பத்தி பேசுறாங்க. குக் பண்றாரு. ஸோ 2 இது வந்துருச்சு. இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்சு ஃபுட். நம்ம குக்கு வந்து இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்சை வந்து குக் பண்ணுவார். சரியா? So எந்த மாதிரியான அப்படிங்கறது நாங்க வரும். அப்போ what kind of food வெரி குட். can So இப்ப பத்தி தான் பேசுறேன். What kind ஏன்னா of இதுல வந்து food பாஸ்ட் டென்ஸ் பத்தி எதை பேசவே இல்லை. பத்தி நான் What kind of food can or cook our cook? be Italian and French food. வெரி நைஸ். வெரி நைஸ். So C. இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இங்க பார்த்தோம் இல்லையா? சோ குக் வந்து சமைக்கிறேன், சமைத்தேன், சமைத்து சமைத்து கொண்டு கொண்டு, சமைத்தான், சமைத்தாள், சமைத்தது. சமைக்கிறான், சமைக்கிறாள், சமைக்கிறது. இங்க இருக்கு பாத்தீங்களா? சமைத்தான் வந்துடும். கரெக்ட். இங்க பாருங்க, சமையல்காரர், சமையல் செய்தல். இந்த புக்கு இங்க பாருங்க, இந்த புக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. குக் வந்து இங்க சமையல்காரர் சமைக்க முடியும். கேன் குக்னா ஐ கேன் குக். சமைக்க முடியும், என்னால் சமைக்க முடியும். இப்ப பாருங்க, ஹீக்கு கேன் குக். அவரால் சமைக்க முடியும். வந்துருச்சா? இப்ப இந்த குக்கிங் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சோ ஆமா. இப்ப what kind of food your cook can cook. இப்ப if you look at this, what kind of food can
அவர் குக். இந்த இடம் வந்து சமையல்காரர். இந்த இங்க நம்ம இன்னும் டீட்டெயிலா ஆன்சர் சொல்லணும்னா சார், அவர் குக் கேன் குக் இட்டாலியன் அண்ட் பிரெஞ்ச் ஃபுட். அவர் குக் கேன் குக், அவ்வளவுதான். சோ இந்த குக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது தமிழ்ல இல்லாத ஒரு விஷயம். சூப்பர். சிஎஸ்என் கேட் 29. A blank can she blank the guitar? Yeah. B very well. So நல்லா ப்ளே பண்ணுவாரு. ஸோ எப்படி வந்து கிட்டார் நல்லா வெரி வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ டி வரவே வராது. வெரி நைஸ். வெரி வெல் வந்துருச்சு, அடிச்சிடலாமே. So how can she play the guitar? Be very well. Yeah. She play guitar. அவ்வளவுதான் முடிஞ்சது. A. Okay, சரி. How can she play the guitar? இந்த வாக்கிய அமைப்பை நீங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஏதோ ஒரு லேர்ன் பண்ணுவீங்க. worst case scenario நீங்க அந்த வாக்கியம் அமைக்கிறது 30 பாருங்க. A. இருக்கு B. ஆமா. Yeah. A. Blank can they blank a computer? B. In the office. ஸோ ஆஃபீஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து டைமை பற்றி வரல. அப்போ ஏ கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஆஃபீஸுங்கிறாங்க. அப்போ எங்கே அப்படி வேர் அப்படிங்கிறது தான் வரும். சூப்பர். அப்ப B க்கு வேர். ஸோ வேர் கேன் தே யூஸ் அ கம்ப்யூட்டர்? வெரி குட். கேனுக்கு அப்புறம் யூசிங் வராது. So where can they use a computer? In the office. Yeah, in the office. அப்ப அவங்க எங்க வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஆபீஸ்ல யூஸ் பண்ணலாம் அவங்க அப்படிங்கிறது தான் சொல்றது. Yeah, yeah. So 30 வந்து B answer. 30 வந்து B as in boy. Super. 31. Okay. A. Blank languages can her aunt blank. ஆண்ட் யூகே காரவங்க ஆண்ட்ம்பாங்க. யூஎஸ்ல வந்து ஆண்ட்ன்றுவாங்க. இப்ப இந்த எறும்புக்கு சொல்றதே சொல்லுவாங்க ஆண்ட்னா, அது நாம வச்சுக்கணும். ஆண்ட் அப்படிங்கிறது நம்ம யூகேல பேசுறோம். யூஎஸ்ல ஆண்ட். ஓகே, வெரி குட். And okay. B. 2 languages. ஸோ அப்போ இங்கே வந்து எத்தனை லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ வாட் என்ன வராது. ஸோ சியும் டியும் எடுத்துடலாம். சூப்பர். ஸோ இங்கே எத்தனை லாங்குவேஜ் அப்படிங்கிறனால how many languages can her aunt speak? That's it. How many languages எண்ணம் கூடியது, கவுண்ட் பண்ண முடியும். அப்ப how much வராது. A is the answer. Yes, sir. How many languages can her aunt speak? 2 languages. Super. நெக்ஸ்ட் வாட்டி இந்த ஆண்ட் எல்லாம் வர்றப்ப நீங்க இது பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க எப்படி பேசுறாங்கன்னு. 32. சூப்பர். 32. A dash languages can Mr. Brown's Mrs. Brown. Mrs. Brown. sorry, Mrs. Brown speak English and Irish. ஸோ 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன லாங்குவேஜஸ் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி What கேட்குறாங்க. languages can Mrs. Brown speak? That's it. What அவ்வளவுதான் முடிஞ்சது. 32 BS in boy. என்னென்ன லாங்குவேஜ் மிஸ்ஸஸ் பிரவுனால பேச முடியும்? So English and Irish. Super. A. Blank can you cook Italian food for us? B. On Friday evening. ஸோ எப்பொழுது அப்படி கேட்டிருக்காங்க. எப்போ வந்து எனக்கு வந்து இட்டாலியன் ஃபுட் வந்து குக் பண்ணி தருவ. ஸோ when can you cook Italian food for us? B. On Friday evening. So Friday evening எப்போ அப்படிங்கிறது Friday evening பண்ணிடுறேன். வாட் டைம் வந்து பர்టిక్యులரா டைம் சொல்லலாம். Friday 8 PM னு சொன்னீங்கன்னு வெச்சீங்க. டைம் சொல்லியிருந்தா நம்ம வந்து வாட் டைம் அங்க மென்ஷன் பண்ற மாதிரி வரும். வெரி குட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நீங்க
எங்களுக்கு இட்டாலியன் ஃபுட்டு சமைச்சு தர முடியும். எப்ப நீங்க இட்டாலியன் ஃபுட்டு எங்களுக்கு சமைச்சு தர முடியும்? எவ்வளவு பாருங்க, ஓகே தமிழ் படிக்கிறப்போ விடக்கூடாது, எதையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிக்கணும். எனக்கு அதுதான் பெரிய டூல் நமக்கு. அதை வந்து விடாம பிடிக்கணும். அது ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அதை மைண்ட்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். மைண்ட் இஸ் சச் அ பவர்ஃபுல் டூல். சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து எடுக்கிறீங்க. நீங்க தமிழ் எடுத்தா போதும், நீங்க எடுத்துட்டீங்க போதும். 34. A blank. Can my students come? B at 3 in the afternoon. எவ்வளவு அருமையா Okay, so இது வந்து 3 p.m. Okay, at 3 p.m. in the Yeah. afternoon. So Yeah. afternoon-னால PM வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து 3 என்ன அருமையா போடுறாங்க பாருங்க. Okay, what time can my students come? சூப்பர். What time can my students come? At 3 in the afternoon. Afternoon In the afternoon. 3 p.m.ங்கிறது பதிலா PM-க்கு பதிலா in the afternoon போட்டாங்க. போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். What time can students come? சூப்பர். 34D இன்னும் ஒண்ணே ஒண்ணு பண்ணிக்கலாம் 35 ஓட, so that we can have a round number. 35. A blank. Can Allison go skiing? Yeah. B on her winter holiday. When can Allison go skiing? B on her winter holiday. சூப்பர். இந்த ஹாலிடேன்னு வந்திருக்கிறதுனால ஆன் வந்திருக்கு. வெறும் வின்டர்னு வந்திருந்தா இன்னும் வந்திருக்கும். ஹாலிடேன்னு வந்திருக்கிறதுனால ஆன் ஹாலிடேனா ஆன் வச்சுக்கோங்க. நல்ல முக்கியம். ஹாலிடே அந்த கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். நம்ம இந்த ப்ரொபோசிஷனுக்குன்னே 3-4 ஒர்க் ஷீட் பண்ணுவோம். நூற்றுக்கணக்கான சென்டென்ஸ் வந்துடும். அப்ப பட் இப்ப நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், கொஸ்டின் வேர்ட்ஸ்ல இருந்தது. 35. இந்த 35 இந்த 1ல இருந்து 35 வரைக்கும் பண்ணுங்க. நம்மளோட பிளான் படி வெள்ளிக்கிழமை மீட் பண்றோம் இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை. கரெக்டுங்க சார். யா, மண்டே ஃப்ரைடே வச்சுக்கலாம். மினிமம் இந்த 2 கிளாஸஸ் வச்சுக்கலாம். நான் இந்த ஒர்க் ஷீட் அனுப்புறேன் 35க்கு. அந்த எக்ஸலையும் அனுப்புறேன். நீங்க அந்த பார்க்கிங் லாட்டையும் பார்த்துக்கலாம். அப்பப்ப ஷூர் சார், ஷூர் சார். 35 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பெண்டிங் உள்ள ஹோம்ஒர்க்கும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. ஓகே சார், ஷூர் சார், ஷூர் சார். நான் நாளைக்கு எல்லாத்தையுமே முடிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேங்க சார். சூப்பர் சூப்பர். இப்போ நான் இந்த 2 அட்டாச்மெண்ட் மட்டும் இப்போ அனுப்பி விடுறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பை சார். ஹேவ் அ குட் டே. யூ டூ. தேங்க்யூ.